ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த ரைசிங் வில்லன் இந்த ரைட் வே அப்படிங்கிற மான்வாவோட சாப்டர் 1 to 4 அப்படின்னு டேரெக்டாக மான்வாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த மான்வா சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஒரு மான்வாவை கூட கம்ப்ளீட்டாக அப்லோட் பண்ணலை. நான் என்னதான் அதுக்கு நிறைய காரணம் சொன்னாலும் உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இருந்த அந்த கன்சிஸ்டன்சியும் டிசிப்ளினும் என்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு. எப்போல்லாம் எனக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த டைம்லலாம் அப்புறம் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லணும்னா நான் பயங்கரமான சோம்பேறி ஆகிட்டேன். பட் இதுக்கப்புறம் இப்படிலாம் விட்டால் வேலைக்கு ஆகாது. அண்ட் இந்த வருஷம் முடியறதுக்கு கரெக்டாக இன்னும் 30 நாள் தான் இருக்குது. அடுத்து வரப்போகிற 30 நாள் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். அதில் இது நாள் 1. அண்ட் இந்த மான்வா ஒரு ஆன்கோயிங் சீரிஸ் அப்படிங்கிறதுனால இந்த மான்வாவில் ரொம்ப கம்மியான சாப்டர் தான் இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. பட் இந்த மான்வாவோட ஸ்டோரி லைன் சும்மா வேற லெவலில் சூப்பராகவும் போகும். நான் சீசன் 1 மட்டும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் சாப்டருக்குள்ள போகலாம். இதெல்லாம் ஆரம்பித்து கரெக்டாக 10 வருஷம் ஆகுது. ஈஸ்ட் ஃபெடரேஷனில் வர மொத்த கிங்டமையுமே 5 கிரேட்டஸ்ட் சீன்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக 5 கிரேட்டஸ்ட் வில்லன்ஸ்னு சொல்லலாம். அவங்க 5 பேரும் சேர்ந்து மொத்த ஃபெடரல் கிங்டமையுமே மொத்தமாக அழிக்கிறாங்க. இப்படி மொத்த கிங்டமையுமே அழிய விடாமல் முன்னாடியே போய் தடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ அவங்கள ஒரு ஆளாக போய் ஜாயின் பண்ணிக்கிறான். ஜாயின் பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டோம். ஒருவேளை அவங்க என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக என் கதையை முடிச்சிருவாங்க. நம்ம ஹீரோ என்ன தான் கேத்தா வில்லன் கேங்கே மொத்தமாக காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீமில் போய் ஜாயின் பண்ணியிருந்தாலும் உண்மையிலே எனக்கு பயமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே கதறிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக்கை சொல்றான். நான் ஃபிளாஷ்பேக்னு சொல்ற அளவுக்குலாம் பெரிய கதைலாம் ஒன்றும் இல்லை. நான் வாரத்துக்கு 78 மணி நேரமும் ஒர்க் பண்றேன். ஒரு அடிமையாக தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் இந்த ஃபேண்டசி வேர்ல்டில் இருக்கிற இந்த நோபலோட உடம்புக்குள்ள வந்துட்டேன். நான் இந்த ஃபேண்டசி வேர்ல்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த அனிமிலெல்லாம் வரா மாதிரி கதையோட ஹீரோவுக்கு அந்த ஃபேண்டசி வேர்ல்டில் இருக்கிற லாங்குவேஜ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக படிக்க தெரியும். பட் எனக்கு அந்த மாதிரி எந்த லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்காக தெரியல. நான் இந்த வேர்ல்டுக்கு வந்து நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் எனக்குன்னு இந்த வேர்ல்டில் எந்த ஒரு ஸ்பெஷல் பவருமே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கவும் உங்க சாப்பாடு ரெடி ஆகிட்டு யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மேடு நம்ம ஹீரோவை கூப்பிடவும் நம்ம ஹீரோ அதை பற்றிலாம் கண்டுக்காம நம்ம ஹீரோ நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அந்த மேடு பொண்ணு நம்ம ஹீரோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்பயே யங் மாஸ்டர் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க குளிக்கிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோவை குளிக்க வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவை குளிச்சுக்கிட்டு இருக்கப்பயே ஒரு யங் மாஸ்டரா கவுன் ஃபேமிலியில் இருக்கிறதுலையே ஒரு யூஸ்லெஸ்ஸான கேரக்டர் தான் நான் இருந்துகிட்டு இருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு லைஃபை என் வாழ்க்கையில கூட நான் நினைச்சு பார்த்தது கிடையாது. இது ஒரு மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கவா மாஸ்டர் நாளைக்கு எங்க மாஸ்டர் ஊர்ல இருந்து வராங்க. நீங்க இன்னைக்கு சீக்கிரமா தூங்கி காலைல சீக்கிரம் எந்திரிக்கணுமா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோ கேஷுவலா யார் நாளைக்கு வரா அப்படின்னு கேட்கவும் மாஸ்டர் எப்படி நீங்க இதை மறந்தீங்க? நாளைக்கு உங்களை மீட் பண்றதுக்காக யங் மாஸ்டர் லியோ அப்புறம் டோனியோ நாளைக்கு வராங்க உங்களை பார்க்க. ஸோ நீங்க ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லவும் அச்சச்சோ இதை நான் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தண்ணிக்குள்ள தலையை விட்டுட்டு பயங்கரமா கத்துறான். ஏன்னா அந்த மேடு பொண்ணு சொன்ன பாலோட்டியோ அப்படிங்கிற பேரை நம்ம ஹீரோ எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. இதை நான் எங்க கேள்விப்பட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்கவா நம்ம ஹீரோ சைக்கடிலியா அப்படின்னு ஒரு ஆர்பிஜி கேம் நம்ம ஹீரோனோட வேர்ல்டில் விளையாடிக்கிட்டு இருந்திருக்கான். எப்பெல்லாம் அவனுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குமோ அப்பெல்லாம் இந்த கேம் எடுத்து விளையாடிக்கிட்டு இருந்திருக்கான். இந்த ஆர்பிஜி கேமை பொறுத்த வரைக்கும் இந்த 5 வில்லன்ஸுமே சேர்ந்து கேமோட ஸ்டார்டிங்லேயே வேர்ல்டு எல்லாத்தையுமே அழிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இவங்க அழிக்கிற அந்த வேர்ல்டுல இந்த பாலோட்டியா ஃபேமிலியும் ஒன்று. இந்த பாலோட்டியா ஃபேமிலியில அவருக்கு மொத்தம் 3 பசங்க இருக்காங்க. அவரோட ஃபர்ஸ்ட் பையனோட பேரு லியோ பாலோட்டியோ. அவனை கிங் ஆஃப் ப்ராஸ்டியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேமிலியோட 2வது பையனோட பேரு டோனியோ பாலோட்டியோ. அவனை கிங் ஆஃப் ட்ரக் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அண்டு அவரோட கடைசி பையனோட பேரு தான் ஆலன் பாலட்டியோ. அவன் தான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ அந்த ஆலன் அப்படிங்கிற கேரக்டரோட உடம்புக்குள்ள தான் இருக்கான். நம்ம ஹீரோக்கு இப்பதான் அந்த கேம்ல இருக்க எல்லா இடமே நம்ம ஹீரோக்கு ஞாபகத்துக்கு வருது. இதெல்லாம் கண்டிப்பா ஒரு கனவா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லாத்துலயுமே பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்கான். ஏன்னா இன்னும் கரெக்டா 10 வருஷத்துக்கு அப்புறமா அந்த 5 கிரேட்டஸ்ட் வில்லன்ஸ் இந்த உலகத்தை அழிக்கிறப்ப இந்த பாலட்டியா ஃபேமிலியுமே அழிச்சிருவாங்க. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு பெட்ல போய் படுத்துக்கிட்டு காடஸ் என்னோட வேர்ல்டுக்கே திருப்பி அனுப்பிச்சிருங்க. எனக்கு வாரத்துக்கு 78 மணி நேரம் ஒர்க் பண்ற அந்த அடிமை வாழ்க்கை கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு மட்டும் ஏன் இப்படித்தான் நடக்கணும்? ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுல இருக்க ஒரு கேரக்டருக்கு எந்த பவருமே இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. எனக்கு என்னதான் இந்த ஃபேண்டசி வேர்ல்டுல எந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர் இல்லாம இருந்தாலும் இன்னும் 10 வருஷத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அது போக இந்த கேமை பத்தி எனக்கு நிறைய விஷயம் தெரியும். ஸோ அப்பனா இதுவே ஒரு பவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறப்ப தான் நம்ம ஹீரோக்கு ஒரு புதுசா ஒரு ஐடியா வருது. என்னோட நோபல் லைஃப் இதே மாதிரி பீஸ்ஃபுல்லா போனோம் அப்படின்னா நான் அந்த 5 பெரிய வில்லன்ஸ் 5 பேரையுமே திருப்பியும் ஒன்று சேர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பா அவங்க இப்ப எல்லாருமே குழந்தைங்களா இருப்பாங்க. அவங்கள ஒன்று சேர்த்து அவங்க மனசை நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவனுக்கு எந்த ஒரு பவருமே இல்லாம நம்ம ஹீரோ இந்த ஃபேண்டசி வேர்ல்டுல இருக்கிற பெரிய வில்லன்ஸை ஒன்று சேர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்றான். இப்ப கட் பண்ணா 2 மாசத்துக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஈஸியில் இருக்கிற எல்லா ஆர்ஃபனேஜுமே ரெஸ்கியூ பண்ணி
நம்ம ஹீரோனோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துகிட்டு இருக்கான். ஆர்ஃபனேஜ்னு நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் ஆர்ஃபனேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஹியூமன்ஸ் டெஸ்டிங் சென்டரா இந்த வேர்ல்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அப்ப எவன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒருத்த மீட் பண்ண வரவும் நம்ம ஹீரோவும் உன்னை பார்த்து என்ன கண்டுபிடிச்சிட்டேன், உன்கிட்ட ஏதோ ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த எவன் அப்படிங்கிற ஆளும் நம்ம ஹீரோவை பார்த்து மாஸ்டர் நீங்க என்ன பாராட்டுனீங்க அப்படின்னு நினைக்கிறேன், பட் உங்க எக்ஸ்பிரஷன் சம்மந்தமே இல்லாம இருக்கே அப்படின்னு கேட்கவும் ஆமா நான் கொஞ்சம் வில்லத்தனமான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வில்லத்தனமா சிரிச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவனை பார்த்து நான் இப்பதான் என்னோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டு இருக்கேன், இப்போ என் எமோஷன்ஸ் எப்படி வேணா என்னால மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்ணாடியை பார்த்து வளரிக்கிட்டு நம்ம ஹீரோனோட ஃபேஸை பார்த்துக்கிட்டு இருக்கவும் எவனோ எதுவா இருந்தாலும் பரவாயில்ல யங் மாஸ்டர் நீங்க என்ன பாராட்டினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவனை நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே இந்த எவன் அப்படிங்கிற கேரக்டர் தான் இந்த கேம்ல இருக்கிறதுலயே ரொம்ப லாயலான உண்மையான ஒரு கேரக்டர். ஈவன் அவனுக்கு நிறைய பேர் துரோகம் பண்ணாலும் அவன் திருப்பி யாருக்குமே துரோகம் பண்ண நினைச்சது இல்ல, அதனால தான் நான் இவனை செலக்ட் பண்ணி என்னோட ஆட்கள்ல ஜாயின் பண்ண வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த எவன் அப்படிங்கிற ஆளை கூப்பிட்டுட்டு ஒரு ஆர்ஃபனேஜ்ல இருக்கிற யூட்டியா அப்படிங்கிற ஒரு பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே மாஸ்டர், பட் ஏன் அவளை அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே யோசிச்சு பார்க்கறான். ஏன்னா அந்த யூட்டியா அப்படிங்கிற பொண்ணை அவன் நிறைய வாட்டி ஆர்ஃபனேஜ்ல பார்த்துருக்கான். அந்த பொண்ணு மற்ற பொண்ணுங்க மாதிரி கிடையாது, அவகிட்ட எக்கச்சக்கமான மான பவர் எங்களால ஃபீல் பண்ண முடியும். பட் அவ ஒரு வாட்டி கூட அந்த ஜெயிலை விட்டு தப்பிக்கணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணதில்ல. அவ பவரை யூஸ் பண்ணி அவ அசால்ட்டா தப்பிக்கலாம், பட் அவ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அவளை கூட்டிட்டு வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க மாஸ்டர், ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் ஓ அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோவனை பார்த்துட்டு ஒரு லுக்கை விட்டுட்டு நம்ம ஹீரோவோட கேரக்டரை பத்தி யோசிச்சு பார்க்கறான். ஆக்சுவலா இந்த யூட்டியா அப்படிங்கிற பொண்ணு தான் வேற ஒரு வேர்ல்டுல இருக்கிற டீமன்ஸ்குள்ள கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டு இந்த சொசைட்டி கொடுக்குற அந்த வலி தாங்க முடியாம தான் அவ இந்த 5 கிரேட்டஸ்ட் வில்லன்ஸ் கூட சேர்ந்து அந்த டீமன் பவரை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான மக்களை கொன்னா. ஒருவேளை அவ ஒரு நிம்மதியான பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்தா அப்படின்னா கண்டிப்பா அவளோட மனசை மாத்த முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு எவன் நான் என்ன பண்றேன் அப்படின்னு எனக்கு தெரியாம இருக்கும்னு நினைக்கிறியா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா அது கண்டிப்பா சீரியஸான விஷயம் தான், நான் சொன்னதை மட்டும் பண்ணு, நமக்கு அவ்வளவா நேரம் இல்லை அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அப்படி கோவமா பேசுறத பார்த்துட்டு யங் மாஸ்டர் நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நம்ம ஹீரோ பார்த்து சொல்லவும் நம்ம ஹீரோவும் நீ ஸ்பான்சர் எல்லார்கிட்டயுமே பேசு, அந்த ஆர்ஃபனேஜுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கறதுனால கொடுத்துடலாம், அவளோட தான் நீ திருப்பி வரணும், அப்புறம் அவளை மீட் பண்றப்ப இந்த லெட்டரை நான் கொடுத்தான்னு சொல்லி அவகிட்ட கொடுத்துரு அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்கவும் இந்த லெட்டர் அவ்வளவு முக்கியமா மாஸ்டர் அப்படின்னு எவன் கேட்கவும் இந்த லெட்டர் முக்கியமா என்னன்னு எனக்கு தெரியல, ஒருவேளை அவ மனசு மாறலைனா இந்த லெட்டரை படிச்சதுக்கு அப்புறமா அவ மனசு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த லெட்டர் கொடுத்து அவனை அனுப்பி வைக்கிறான். நம்ம ஹீரோ போனதுக்கு அப்புறம் மனசுக்குள்ளேயே எனக்கு சரியா தெரியல இந்த வாட்டி எவ்வளவு ரெஸ்கியூ பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல, பட் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமா ட்ரை பண்ணியிருக்கேன், ஏன்னா அந்த நாள் இன்னும் வரல, ஸோ இப்போதைக்கு நமக்கு கொஞ்சம் டைம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இப்போதைக்கு இந்த விஷயத்துல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா போதும், நான் போய் அடுத்த டார்கெட்டுக்கான வேலையை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இப்போ போயிட்டு அடுத்து பார்க்க வேண்டிய வேலை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்றான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே நான் இதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல, பட் ஒருவேளை இது கரெக்டாக போனுச்சுன்னா என்னால் இந்த வேர்ல்டையும் காப்பாற்ற முடியும், அப்புறம் என்னோட பீஸ்ஃபுல்லான லைஃப் என்னால் காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப தான் அந்த பக்கம் எவன் அந்த லெட்டர் எடுத்துட்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்கவும் எவன் அந்த பொண்ணை பார்க்குறப்ப அந்த பொண்ணுக்கிட்ட எக்கச்சக்கமான மான பவர் அவனால் ஃபீல் பண்ண முடியுது. அதே மாதிரி இந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் வித்தியாசமா இருக்கு, இவளுடைய எக்கச்சக்கமான பவர்லையுமே என்னால் ஒரு சொட்டு எமோஷனை கூட ஃபீல் பண்ண முடியல, இவளுக்கு சுத்தமா எமோஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கான். இப்போ அந்த யூட்டியா அப்படிங்கிற பொண்ணும் நம்ம ஹீரோ கொடுத்த அந்த லெட்டர் தான் படிச்சுக்கிட்டு இருக்கா. எதுக்காக நான் அவங்க ஆள் எனக்கு தேவைப்படுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவும் இதை கேட்டு அவனும் என்ன பதில் சொல்றது அப்படின்னு தெரியாம ஏன்னா அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கவன் அந்த பொண்ணு டக்குன்னு அவரோட மான பவர் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டு ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்ல இருக்கவும் இவ பவர் ரொம்ப அமேசிங்கா இருக்கு அப்படின்னு அவனை யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ என்ன சொன்னா அப்படின்னு யோசிச்சு பார்க்கறான். நம்ம ஹீரோ எனக்கு போதுமான டைம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பான், அதை யோசிச்சு பார்த்துட்டு அவனும் என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கவும் என்ன அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவும் மாஸ்டர் என்கிட்ட ஒரு விஷயம் மட்டும் தான் சொன்னாரு, அவருக்கு போதுமான டைம் இல்லை அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இந்த லெட்டர் மூலயமா மாஸ்டர் என்கிட்ட என்ன சொல்ல வராருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், அது ஒரு ப்ராமிஸ், அது எனக்கு மாஸ்டருக்கு மட்டும் தான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த லெட்டரை பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு பயங்கர ஹாப்பியா இருக்கவும் அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு அவன் கேட்கவும் அது உன்கிட்ட சொல்ல முடியாது, அது மாஸ்டர் எனக்கு கொடுத்த சீக்ரெட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே பயங்கர ஹாப்பியா இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ தூங்கிக்கிட்டு இருக்கான். தூங்குறப்ப கூட நம்ம ஹீரோவும் நான் கரெக்டா என்னோட லைஃபை யூஸ் பண்ணிக்கணும், என் வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு நொடியுமே நான் கரெக்டா யூஸ் பண்ணணும், நான் அடுத்த குழந்தைய கண்டுபிடிக்கிறப்ப நான் இன்னும் நிறைய எஃபோர்ட் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப தூங்கிக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம
ஹீரோ லைப்ரரியில் கீழே கொஞ்சம் புக் எடுத்துக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோட தள்ளியில் யாரோ புக்கை தள்ளி விட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட ஒர்க் பண்ணுற ஒரு ஆள் தான். சாரி மாஸ்டர், நான் உங்ககிட்ட அவசரமாக ஒரு விஷயத்த சொல்லலான்னு வந்தேன். நீங்கள் சொன்ன அந்த 2வது குழந்தையுமே நாங்கள் ஸ்லேவ் மார்க்கெட்லேருந்து ரெஸ்கியூ பண்ணிட்டோம். இது கேட்டு நம்ம ஹீரோவும் அந்த குழந்தைய ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கோங்க, அவனுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் டோரை உடச்சிட்டு ஒரு ஆள் உள்ள ஓடி வராங்க. யாராவது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட 2வது அண்ணனான டோனியோ தான் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு முட்டாள் இப்பெல்லாம் புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு கேள்விப்பட்டேன். நீ அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நம்ம ஹீரோவை பார்த்து மிரட்டவும் நம்ம ஹீரோவை அவனை பார்த்து தலை குனிஞ்சு, ஒருவேளை நீங்க லைப்ரரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நான் இந்த இடத்துல இருந்து வெளில போயிடுறேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட அவனும், ஒரு பேஸ்டர்ட், நீலாம் எனக்கு விட்டு கொடுக்க கூடாது, ஓ இடம் எதுன்னு உனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நம்ம ஹீரோட தலையை போட்டு நசுக்கிட்டு இருக்கவும் டக்குன்னு யாரோ ஒரு ஆள் கத்தியை தூக்கி போட்டு அட்டாக் பண்றாங்க. யாராவது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோட எல்டர் பிரதரான லியோ தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். நானும் காலையில இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், நாய் மாதிரி கத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கோவமா அந்த இடத்துக்கு வரவும் இப்ப அவங்க 2 பேருமே பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் பெரியாளா நீ பெரியாளா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவும் நான் முதல்ல இந்த இடத்துல தப்பிச்சு போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அங்கேருந்து போறப்ப மனசுக்குள்ளேயே, நான் இந்த கேம்ல ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஃபேமிலியை பாக்குறப்ப இது ஒரு வீக்கான ஃபேமிலி தான் நினைச்சேன். பட் உண்மையாவே இந்த ஃபேமிலிக்கு நிறைய பவர் இருக்கு. பட் இந்த ஃபேமிலியோட அந்த ஃபர்ஸ்ட் பையன் அப்புறம் செகண்ட் பையன் யார் ஃபேமிலி ஹெட் ஆகுறது அப்படின்னு சண்டை போட்டு இந்த ஃபேமிலியை ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. இவங்களால தான் இந்த ஃபேமிலிக்கு கெட்ட பேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, நான் இந்த சண்டைக்கெல்லாம் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேயும் தப்பிச்சு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறான். இப்போ எவன் நம்ம ஹீரோட தலையில் அடிப்படை இடத்துக்குலாம் மருந்து போட்டுக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே, நான் ஃபர்ஸ்ட்டு இவங்க கிட்டேருந்து பிரிஞ்சு போய் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ போகிறப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டு இப்போ நம்ம ஹீரோ பெட்டில் போய் படுக்கிறான். இப்போ எவனோ, யங் மாஸ்டர், நீங்கள் சொன்ன அந்த 2வது பையனை போய் நாங்கள் பார்த்தோம், அவகிட்ட எந்த ஒரு வித்தியாசமான பவரும் இல்லை, ஏன் நீங்கள் அவனை ரெஸ்கியூ பண்ண சொன்னீங்க அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோதுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அமைதியாக இருக்கவும், அதே மாதிரி மாஸ்டர், நான் உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் கேள்வி கேட்கணும், எப்படி நீங்கள் கரெக்டாக ஒரு ஸ்லேவ் மார்க்கெட்டில் இருக்கிற இந்த ஒரு பையனை கரெக்டாக செலக்ட் பண்ணி அவனை போய் ரெஸ்கியூ பண்ண சொன்னீங்க அப்படின்னு கேட்கவும் இது கேட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே, விட்டா இவனே கண்டுபிடிச்சிடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும், எனக்கு டயர்டா இருக்கு, இதை பத்திலாம் ரொம்ப கேட்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே இப்போ அவனை சமாளிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோவும் அவன் 2வதா காப்பாற்ற சொன்ன அந்த குழந்தைய பத்தி நம்ம ஹீரோ இப்போ யோசிச்சு பார்க்கறான். இந்த கேம்ல இருக்கிற சென்ட்ரல் நேஷன்ல இருக்கிற கலிலியான் அப்படிங்கிற கிங்டம்ல எக்கச்சக்கமான குழந்தைங்களை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சில குழந்தைங்களை ஸ்லேவ் மார்க்கெட்ல விற்க ஆரம்பிச்சாங்க. அப்படி ஸ்லேவ் மார்க்கெட்ல விற்கிற குழந்தைங்களை பயங்கரமா கொடுமைப்படுத்துவாங்க. அப்படிதான் இவனை எல்லா இடத்துலயுமே பயங்கரமா கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவனை ஒரு இடத்துல மட்டும் வச்சு கொடுமைப்படுத்தாம இடத்த மாத்தி மாத்தி கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இவன் எந்த இடத்துலயும் தப்பிச்சு போனாலும் அந்த இடத்துலயுமே அவனை கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இந்த வழி எல்லாமே சேர்ந்துதான் அவனை இந்த உலகத்துல இருக்கிற 5 கிரேட்டஸ்ட் சீன்ஸ்ல ஒருத்தனா மாத்திருக்கு. இவனை வெளில கொண்டு வரணும் அப்படின்னா கைனஸால தான் கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப மனசுக்குள்ளேயே, என்னால கண்டிப்பா அவனை மாத்த முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப எவன் நம்ம ஹீரோக்கு டீ எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான். நம்ம ஹீரோவும் இவன் டீ எல்லாம் கொடுக்குறானா அப்படின்னா என்கிட்ட ஏதோ விஷயம் எதிர்பார்க்கறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அவனை பார்த்து, நீ என்ன கேட்க வரன்னு எனக்கு புரியுது, நான் எதுக்காக அவனை யூட்டியா கூட ஆர்ஃபனேஜ்க்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது எதுக்காக அப்படின்னு உன்கிட்ட இப்ப சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எவனும் ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்றான். ஏன்னா நம்ம ஹீரோ இப்ப யூடியாவுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சு விட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த பக்கம் தான் காமிக்கிறாங்க. அந்த ஆர்ஃபனேஜ்லயே நம்ம ஹீரோ 2வது அமைச்ச அந்த பையன் ரொம்ப தனிமையில இருக்கான். அவன் தனிமையில நின்றுகிட்டு இருக்கவும், நீ உடஞ்சு போயிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு யூட்டியா இப்ப அந்த பையன் கிட்ட வந்துகிட்டு இருக்கா. அவளும், உன்னோட கையை பார்த்தால எனக்கு தெரியுது நீ பெயின்லயே வாழ்ந்திருக்க அப்படின்னு யூட்டியா அந்த பையனை பார்த்து சொல்லவும் அந்த பையனும், யார் இந்த பொண்ணு அப்படின்னு பாக்குறான். யூட்டியாவும், நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கிரேட் மூணு உன்னை செலக்ட் பண்ணதுக்காக ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன், நீ எங்களோட பவரை ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எல்லா மான பவருமே அனலைஸ் பண்ணவும் அவனால அந்த மான பவர்லேருந்து ஒரு பவரை ஃபீல் பண்ண முடியுது. இதெல்லாம் என்னது அப்படின்னு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கவும், நீ எங்களுக்கு லாயலா இருந்து அவரோட ஆர்டர் எல்லாத்தையுமே நீ ஃபாலோ பண்ண அப்படின்னா உன்னால கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யூட்டியாவும் அந்த பையனுக்கு அவனோட கையை கொடுத்து எங்க கூட ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே ஃப்ரெண்ட் ஆக்கிடுறான். இப்போ யூட்டியாவும் பயங்கர ஹாப்பியா நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் டைமா ரிப்ளை லெட்டர் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்காக கஷ்டப்பட்டு ஒரு ரிப்ளை லெட்டருமே போடுறான். அந்த லெட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னா, நான் யூட்டியா இங்க நல்லா இருக்கேன், அப்புறம் நீங்க அமிச்ச என்னோட 2வது தம்பி அவன் இங்க சூப்பரா இருக்கான் அப்படின்னு ஒரு சில விஷயத்தெல்லாம் அந்த லெட்டர்ல மென்ஷன் பண்ணி நம்ம ஹீரோ காமிச்சிருக்கா. அது என்ன அப்படின்னு நமக்கு இப்ப காமிக்கல. இப்ப கட் பண்ணா இந்த பக்கம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்ப புக் படிச்சுக்கிட்டு இருக்க டோர் ஓபன் பண்ணிட்டு வேகமா எவன் வீட்டுக்குள்ள வந்துட்டு, யங் மாஸ்டர், ஒரு பெரிய பிரச்சனை, உங்களோட 2வது அண்ணன் அவரு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோமே இப்ப ஷாக் ஆகுறான். பார்த்தா நம்ம ஹீரோட 2வது அண்ணன் நானு டியோவை யாரோ ஒரு ஆள் கொலை பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அவனோட ஃபியூனரலை வந்து எல்லாருமே அட்டன் பண்றாங்க. நம்ம ஹீரோமே அவனோட ஃபியூனரலை வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
நம்ம ஹீரோ ஃபியூனரல்ல அவங்க அப்பா அப்புறம் அவங்க அம்மா எல்லாருமே வந்து ஃபியூனரல் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுமே ஃபியூனரலுக்கு வந்திருக்க அவங்க அப்பா அப்புறம் அவங்க அம்மாவை பார்த்துட்டு உண்மையிலே இது என்ன மாதிரி குடும்பம்னு தெரியல. ஒருத்தவங்க ஃபியூனரலுக்கு வந்துட்டு எனக்கு பசிக்குது அப்படிங்கிறாங்க. பெத்த பையனோட ஃபியூனரலுக்கு வந்துட்டு அம்மா இது ரொம்ப போரிங்கா இருக்கு, எப்ப இது முடியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு கேவலமான ஒரு ஃபேமிலியிலேயே போயிட்டு நான் ரீஇன்கார்னேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்படி இந்த சாப்டர் முடியுது. அண்ட் இதுக்கப்புறம் தான் இந்த மான்வாவோட ஸ்டோரி லைன் சும்மா வேற லெவலில் சூப்பராகவும் போகும். அண்ட் இந்த மான்வா ஒரு ஆன்கோயிங் சீரிஸ் அப்படிங்கிறத மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த மான்வால மொத்தமாகவே 14 சாப்டர் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காட்டியும் இன்னும் கொஞ்சம் சாப்டர் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ரிலீஸ் ஆனால் சேர்த்து நான் அப்லோட் பண்ணி முடிச்சிடுறேன். அண்ட் இந்த மான்வா ஒரு 5-6 நாளில் முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற டே சீரிஸில் ஒரு பெரிய மான்வா இல்லை ஒரு நல்ல மான்வாவை எடுத்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கைமரா நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம்.